அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விவசாய நண்பன். இன்று நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்கள் தாவரத்துக்கு தேவைப்படுகின்றது. அந்த பல்வேறு வகையான ஊட்டச்சத்தை 3 வகைகளாக பிரிப்பாங்க. முதலாவதாக முதன்மை தாவர ஊட்டச்சத்து, இரண்டாவதாக இரண்டாம் நிலை தாவர ஊட்டச்சத்து, மூன்றாவதாக நுண்ணூட்டச்சத்து. இது மாதிரி 3 வகைகளாக பிரிப்பாங்க. அதில் முதன்மை தாவர ஊட்டச்சத்தில் என்ன இருக்குன்னா பேட்டச்சத்து. அந்த பேட்டச்சத்தில் என்ன இருக்குன்னா தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. இந்த 3 சத்துக்களை உள்ளடக்கி தான் பேட்டச்சத்து. இந்த பேட்டச்சத்து தான் முதன்மை தாவர ஊட்டத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இரண்டாம் நிலை தாவர ஊட்டச்சத்து. இரண்டாம் நிலை தாவர ஊட்டச்சத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கால்சியம், மெக்னீசியம், சல்பர் என்ற 3 வகை ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்கும். இதை இரண்டாம் நிலை தாவர ஊட்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நுண்ணூட்டச்சத்து எடுத்துக்கிட்டேன்னா அதில் சிங்கு, போரான், அயன், காப்பர், பாலித்தியம் என பல சத்துக்களை உள்ளடக்கியது தான் இந்த நுண்ணூட்டச்சத்து. இந்த வீடியோவில் முதன்மை தாவர ஊட்டச்சத்து, இரண்டாம் நிலை தாவர ஊட்டச்சத்து, அதுக்கப்புறம் நுண்ணூட்டச்சத்து, இந்த 3 சத்துலையும் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு தெளிவாக பார்த்தோம். இனி வர வீடியோவில் இந்த சத்துக்கள் பயன்படுத்தினா என்ன நன்மை தருதல், எதன் மூலம் பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறதுன்னு அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விவசாய நண்பன். நன்றி.